ஸோ அடுத்த பஞ்சபூதம் பார்க்கலாமா? காற்று. காற்றை பொறுத்த மட்டும் நம்ம காற்று வந்து நகர்ந்துகிட்டே இருக்கும். நகர்ந்தா தான் அதை வந்து நம்மளால உணர முடியும். நமக்குள்ளேயும் சிலர் இருப்பாங்க, சும்மா சுத்திக்கிட்டே இருக்கிறவங்க. பொதுவாக அவங்ககிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா நிலத்து காற்றுத்தன்மை வந்து நிறையவே இருக்கும். காற்றுத்தன்மைனா என்ன கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய உயிர் மூச்சு, நமக்கு உயிர் இருக்குது அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கிறதே வந்து காற்றை வச்சுதான். காற்று உள்ள போய் வெளியில வந்துகிட்டு இருந்தாதான் நம்ம உயிரோட இருக்கிறோம். அது இல்லைன்னா நம்ம உயிரோடவே இல்லை. நமக்கான உயிர் மூச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா காற்று. இது இல்லை அப்படின்னாலே நம்ம முதல்ல சொன்னோம் வந்துட்டு பஞ்சபூத உற்பத்தி அதனுடைய வரிசையில அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்குள்ள எப்ப காற்று உள்ள போகுதோ அப்பதான் நம்முடைய உடலுக்கான தனிப்பட்ட இயக்கம் வந்து ஆரம்பமாகுது. இந்த பஞ்சபூதம் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே லெவல்ல ஃப்ளோ ஆகக்கூடிய, ஒரே சீராக பயணிக்கக்கூடிய ஒண்ணு. காற்று சக்தி சரியா இருக்கிறவங்களும் அப்படிதான் ஒரு லெவல்ல எப்பயுமே மெயின்டைன் பண்ணுவாங்க. காற்றை வந்து நாம எப்படி எடுத்துக்கிறது? காற்றோட தன்மையில வந்து பாத்தீங்கன்னா காற்று வந்து இப்படி போகும்போது பொதுவா மிக குறைவான எதிர்ப்பு காட்டக்கூடிய, காற்று சக்தி நிறைவா இருக்கிறவங்களும் பொதுவா யாருக்கிட்டையும் எதுக்காகவும் அதிக எதிர்ப்பெல்லாம் காட்ட மாட்டாங்க. அவங்களை பொறுத்த மட்டும் எப்பயும் இந்த எதிர்ப்பு குறைவா இருக்கிறதுனாலேயே வந்து நம்ம காற்றுல பயணிக்கும் போது மிக வேகமா பயணிக்கலாம். நம்ம சாலையிலேயோ ஒரு ரயில்லையோ பயணிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய வேகம் வந்து அளவுக்கு உட்பட்டது. ஆனா காற்றுல பயணிக்கும் போது எல்லாத்தையும் விட தாண்டி அதிகமான வேகத்துல நம்மளால பயணிக்க முடியும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காற்று வந்து எப்பயுமே நமக்கான அந்த எதிர்ப்பை வந்து ரொம்ப குறைவா காட்டுறதுனால. அப்பயும் காற்றை வந்து அதிகமா தொந்தரவு பண்ணாம சீரா பயணிக்கிறது அப்படின்னா அது ஏரோடைனமிக் அப்படின்னு சொல்லி ஒரு வடிவத்தை, மீன் மாதிரியான ஒரு வடிவத்துலதான் காற்றுல பயணிக்கக்கூடியதெல்லாம் தயார் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப குறைவான எதிர்ப்புல வந்து நீங்க அதிகமான வேகத்துக்கு பயணிக்க முடியும். காற்றுத்தன்மை சரியா இருக்கிறவங்க கிட்டத்தட்ட இது இருக்கு. நம்ம சொல்லுவோம் வந்து காற்றினுடைய வேகம் மனோவேகம், வாயு வேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கிட்ட இந்த காற்றுக்குன்னே ஒரு தனியா ஒரு கடவுளே இருக்கிறது. காற்றின் மைந்தன், வாயு மைந்தன், அனுமான். காற்றோட சக்தி வந்து அவர்கிட்ட நிறைய உண்டு. இது என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா அவரோட சக்தி என்ன அப்படின்னு அவருக்கே தெரியாது. காற்றுத்தன்மை சரியா இருக்கிறவங்களும் அப்படித்தான். அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியும். ஏன்னா அவங்ககிட்ட இருக்கிற பவரே அந்த மாதிரி. அது மட்டும் இல்ல, காற்று வர இந்த காற்றை வந்து நாம எப்படி எடுத்துக்கிறது, எப்படி பயன்படுத்துறது அப்படின்றது பாத்தீங்கன்னா எப்பயுமே ரொம்ப குழப்பமான ஒரு விஷயம். அதுக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு 1-2 சின்ன உதாரணங்கள் காட்டலாம். இப்ப எல்லாருக்கிட்டையும் ஒரு ரேஸ், ஒரு ஓட்டப்பந்தயம், ஒரு 100 மீட்டர் ஓடணும். யாரு முதல்ல வர்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். எல்லாம் வரிசையா நில்லுங்க. இப்ப எல்லாருமே என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து காற்றை இழுத்து பிடிச்சி தம் பிடிப்போம். தம் பிடிச்சி ஓடணும். தம் பிடிச்சா நம்ம ஓடுவோம், வேகமா ஓடுவோம். தம் விட்டுட்டோம் அப்படின்னா அதோட சரியா.
ஸோ காற்று வந்து நமக்குள்ள நிலைச்சிருக்கிற போது பாத்தீங்கன்னா நம்முடைய இயக்கம் எல்லாம் சீரா சிறப்பா இருக்கும். காற்றை வெளியே விட்டோம் அப்படின்னா எல்லாமே குறைஞ்சு போயிடும். அதுலயும் முழுமையா வெளியில விடும்போது ரொம்பவே குறைஞ்சு போயிடும். ஸோ காற்று சக்தியை வந்து நம்மளால சேர்த்து வைக்கலாம் முடியாது. மற்ற பஞ்சபூதம் மாதிரி நீ கொஞ்சம் தண்ணி அதிகம் குடிக்கலாம், நாளைக்கு கம்மி தண்ணி வந்து கம்மியா கிடைக்கும், இன்னைக்கு ஒரு வேளை உணவை கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டுக்கலாம், நாளைக்கு கம்மியா இது பண்ணிக்கலாம். அதையும் சொல்லியிருக்காங்க, ஒரு வேளைக்கு இருவேளை 7 என்றால் 7ஆய் வயிறு அப்படின்னு. ஆனாலும் நம்மளால ஒரு நேரம் கொஞ்சம் கூடுதலாகவும் ஒரு நேரம் குறைவாகவும் எடுத்துக்கிட்டு நம்மளால அனுசரிச்சுக்கிட முடியும். ஆனா காற்றை வந்து அப்படி எல்லாம் அனுசரிக்கவே முடியாது. அப்ப இந்த காற்றோட பலனை, அதனுடைய சக்தியை நாம எப்படி உணர்றது, நாம எப்படி சேர்த்து வச்சுக்கிறது, அதுக்கான பலனை நாம எப்படி அடையிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் வந்து உதாரணம். இந்த தம் பிடிச்சு ஓடுறது, காற்றோட கணக்கு தெரிஞ்சா நம்மளால காலனையும் எட்டி உதைக்கலாம் அப்படின்லாம் நம்ம ஆளுங்க வந்து நிறைய பாடி வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த காற்றை வந்து எப்படி பண்றது, அதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம். எல்லாருமே வந்து ஒரு நிமிஷத்துக்கு உங்க மூச்சு எப்படி உள்ள போகுது, எப்படி வெளியில வருது அப்படின்றத மட்டும் கவனிங்க. அந்த மூச்சு ஒரு சீரா உள்ள போகுதா, ஒரு சீரா வெளியில வருதா அப்படின்னு கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு சில விஷயங்கள் புரியும். இந்த மூச்சு வந்து எப்பயுமே ஒரு சீரா உள்ள போறதோ வெளியில வர்றது கிடையவே கிடையாது. அது பெரும்பாலான நேரங்கள்ல பாத்தீங்கன்னா ஸ்பீடு பிரேக்கர்ல கார் போற மாதிரி இப்படி கூச்சி தான் போகும், அப்புறம் கூச்சி தான் வெளியில வரும் பெரும்பாலும். சில நேரம் காற்று உள்ள போறது ரொம்ப மெதுவா இருக்கும், சில நேரம் வேகமா இருக்கும், சில நேரம் போகவே போகாது, சில நொடிகளுக்கு. இதெல்லாம் எப்பெல்லாம் நடக்குது அப்படின்னு கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம மனசுல வந்து ஒரு சின்ன ஒரு எண்ணம் வரும்போதோ, ஏதாவது ஒரு நினைவு வரும்போதோ அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி இந்த உள்ள போற காற்றும் வெளியில வர்ற காற்றும் அதனுடைய அழுத்தம் பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படி எல்லாம் மாறக்கூடாது. இப்படி மாறாம வந்து காற்றோட அளவை உங்களால சீரா பராமரிக்க முடிஞ்சதுன்னா உங்களுடைய வேகம் வந்து மிகப்பெரிய வேகமா இருக்கும். எல்லா விஷயத்திலையும். ஸோ காற்றை எப்படி சீரா வைக்கிறது அப்படின்னா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். இப்ப நம்ம எல்லாருக்கிட்டையும் ஒரு வாகனம் இருக்கும், 2 சக்கரமோ 4 சக்கரமோ ஏதோ ஒன்று இருக்கலாம். இந்த வாகனங்கள்ல எதுல ஓடுது அப்படின்னா பெட்ரோல்ல ஓடுது, டீசல்ல ஓடுது, கேஸ்ல ஓடுது, இல்ல பெடல் பண்ணாலும் ஓடும். ஆனா இந்த வாகனங்கள் எல்லாத்துலயுமே அதனுடைய சக்கரங்கள்ல சீரான அழுத்தத்துல நம்ம காற்றை நிரப்பி வச்சு இந்த காற்றை வந்து நாம எடுத்து விட்டுறலாம், சுத்தமா எடுத்து விட்டுறலாம். இப்ப பாத்தீங்கன்னா அந்த வாகனத்தை உங்களால நகர்த்தவே முடியாது. எவ்வளவு சக்தி வாய்ந்த என்ஜின் போட்டுக்கிட்டாலும் நகர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. வண்டியில எவ்வளவு வேணாலும் பெட்ரோல் போட்டுக்கலாம், எவ்வளவு அருமையான டிரைவர் வேணாலும் வச்சுக்கலாம், ஆனா அந்த வாகனம் வந்து நகரவே நகராது. அதே வாகனத்துல அந்த சக்கரங்கள்ல காற்று சீரான அழுத்தத்துல அந்த வாகனத்தினுடைய எடைக்கு தகுந்த மாதிரி, அதுல இருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க என்ஜினுக்கு தகுந்த மாதிரி அந்த அழுத்தம் சீரானது அப்படின்னு பரிந்துரைக்கப்பட்ட ஒரு அழுத்தம் அதுல இருந்தது அப்படின்னா இப்ப அந்த என்ஜினுடைய வேகம் என்ன அப்படின்றத உங்களால முழுமையா பரிசோதிக்க முடியும். அதனுடைய கட்டுப்பாடும் திறன் எப்படி இருக்குது அப்படின்றதையும் அந்த சக்கரங்கள் அதனுடைய பிடிமானம் அதுல வந்து உங்களால உணர முடியும். அதை ஓட்டக்கூடிய அந்த வாகன ஓட்டி அவர் வந்து எவ்வளவு திறமையானவர் அப்படிங்கிறதையும் உங்களால பார்க்க. ஸோ நமக்குள்ளேயும் பாத்தீங்க அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற காத்து சீரான தன்மையில இருந்தது அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை உறுப்புகளுமே பாசிட்டிவ் பெஸ்ட். அதனால எத்தனை சிறப்பா செயல்பட முடியுமா அத்தனை சிறப்பாக செயல்படும். காற்று மட்டும் சீரா உள்ள போய்க்கும்.
யார் என்ன சொன்னாலும், உங்க மனசுல என்ன எண்ணம் வந்தாலும் கொஞ்சம் கூட தடுமாறாம காற்றுடைய அழுத்தம் சீரா இருக்கும். இதெல்லாம் சாத்தியமா? ரொம்ப கஷ்டம். மிகப்பெரிய ஞானிகளுக்கே அதெல்லாம் சாத்தியம். மிகப்பெரிய, சும்மா இப்ப வளர்ற ஞானிகள் கூட கிடையாது. மிகப்பெரிய, அதை பல வருஷங்கள் பயிற்சி பண்ண, என்ன நடந்தாலும் ஒரு எண்ணமோ இதுவோ தொந்தரவாகி அதனால சின்ன மூச்சு கூட தொந்தரவாகக்கூடாது. அது ஒரு சீரா தான் உள்ள போயிட்டு வரும். அப்படி போயிட்டு வருது அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை பார்ட்டும், அத்தனை உறுப்புகளும் மிகச்சிறப்பா வேலை செய்யும். உதாரணமா சொல்றது அப்படின்னா, கண் இப்போ ஒரு விஷயத்த பாக்குது அப்படின்னா உடனடியா அதை ஒரு போட்டோ மாதிரி அப்படி டக் பதிக்க வச்சு அதை நீங்க எந்த வடிவத்துல வேணாலும் உங்களால உருவாக்க முடியும். காது எந்த ஒரு ஓசையும் கேட்குது, எந்த ஒரு இசையும் கேட்குது, ஒரே தடவை கேட்ட உடனே அப்படியே உங்களால திருப்பி பிரதிபலிக்க செஞ்சு காட்ட முடியும். நாயில ஒரு உணவை வைக்கிறீங்க, உணவை வச்ச உடனே இதுல என்னெல்லாம் பொருட்கள் இருக்கு, இதை என்ன வெப்பத்துல சமைச்சிருக்கிறாங்க, எல்லாத்தையும் உங்களால டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சிக்க முடியும். நான் சமைக்க சொன்னா உங்களால சமைக்கவும் முடியும். சோ இப்படி நம்ம உடம்புல இருக்க அத்தனை பார்த்தும் அப்படியே இருப்பதும் வேலை செய்யும். ஒரு மார்ஷல் ஆர்ட் படம் பாக்குறீங்க, கராட்டே படம் பாக்குறீங்க, சோ அது எல்லாத்தையும் உங்களால பார்த்தா அடுத்த நிமிஷம் உங்களால எல்லாத்தையும் செய்ய முடியும். இதையெல்லாம் செய்ய முடியும் எப்ப அப்படின்னா, அப்பப்ப இந்த காற்றை சீரா விட மட்டும் கத்துக்கிட்டா. அதை செஞ்சா கிடைக்குமா ஆரோக்கியம், இதை செஞ்சா கிடைக்குமா, இதை செஞ்சா அப்படின்னு நம்ம கிட்ட பெரிய லிஸ்ட் எல்லாம் வச்சிருக்கிறோம். நிறைய குழப்பமான லிஸ்ட் எல்லாம் வச்சிருக்கிறோம். அதெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கிட்டு அப்பப்ப நம்ம சீரா ஒரு மூச்சு விடுறதுக்கு மட்டும் எடுக்கலாம். நீங்க ரொம்ப நேரம் சீரான மூச்சை எடுக்கலன்னு வச்சுங்களா, அப்பப்போ உடம்பே அது என்ன பண்ணும், ஒரு பெரிய மூச்சை அதுவே எடுத்துக்கலாம். போதும்பா, முடியல, நீ போற ரூட்டுக்கு எல்லா ஏரியாவும் பஞ்சர் ஆயிடும், நானே கொஞ்சம் மூச்சு எடுத்துக்கிறேன். சோ நீங்க எந்த வேலையை செய்யறதா இருந்தாலும் அப்பப்போ கொஞ்சம் நிதானப்படுத்திக்கணும். எங்கேயாவது சிக்கல்ல மாட்டிக்கிட்டீங்க, ஒன்றும் பிரச்சனை, கொஞ்சம் நிதானப்படுத்தி ஒரு மூச்சு நிதானமா எடுத்து நிதானமா வெளியிடும். இதை மட்டும் கரெக்டா செஞ்சா போதும். உங்க உடம்புல இருக்க பல ஏரியாக்கள் பர்ஃபெக்டா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்ப அங்க என்ன செய்யணும், உங்களை சுத்தி இருக்கிற எல்லாம் என்னது, அதை எப்படி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம், உங்க பிரச்சனைகளை விட்டு வெளியில வரலாம், எல்லாமே உங்களுக்கு எளிமையா புரிஞ்சு போயிடும். இந்த ஒரு மூச்சு எடுக்கிற தன்மை உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னாக்க அக்கம் பக்கம் இருக்கிற எதுவுமே உங்களுக்கு உபயோகப்பட போறது, உபயோகப்படாது. உங்க கண்ணே உங்களுக்கு உபயோகப்படாது, உங்க காது உங்களுக்கு உபயோகப்படாது, நாக்கு மூக்கு உங்க உடல் எதுவுமே உங்களுக்கு உபயோகப்படாது. எல்லாத்துலயும் இருக்கும், நீங்க கேட்ட ஆரோக்கியம் எல்லாம் இருக்கும், கேட்ட பலம் எல்லாம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா உங்களுக்கு உபயோகப்படாது. ஒரே ஒரு மூச்சை நீங்க சீரா எடுக்க தெரியல அப்படின்னா. சோ காற்று சக்தியை இப்படிதான் நம்ம பயன்படுத்த முடியும். பலவிதமான உதாரணங்கள் நான் சொல்லுவேன். ஒரு சின்ன ஒரு உதாரணம், இந்த ஜாக்கி சான் படங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா, ஜாக்கி சான் வில்லன் கிட்ட கடைசியா மாட்டிக்கிட்டு நிறைய அடி வாங்குவார். ஆனா அவருக்கு தெரியும், இவர் தோத்தாரு அப்படின்னாக்க மிகப்பெரிய பாதிப்பை இவங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்களோ இல்ல பூமியோ சந்திக்கும் அப்படின்னு தெரியும். அதுக்கு அவருக்கு தோத்து போக கூடாது. ஸோ நிறைய அடி வாங்கிட்டு அவர் கடைசியா என்ன பண்ணுவார் தெரியுங்களா, ஒரு ஆக்ஷன் அப்படின்னு ஒரு மூச்சு எடுத்துட்டு திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிப்பார். அத்தனை அடி வாங்கியிருந்தாலும் செஞ்சிருந்தாலும் அப்படின்னு ஒரு மூச்சு எடுத்து விட்டுட்டு அடுத்த தடவை பாத்தீங்கன்னா இந்த படத்தை கவனிச்சு பாருங்க. இல்ல இப்பயும் ஜாக்கி சான் படங்கள்ல ஃபைட்டை கிளைமேக்ஸ் ஃபைட் அப்படின்னு போட்டு ஒரு சீனை பாருங்க, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பாருங்க. சோ ஒரே ஒரு மூச்சு எடுத்து திருப்பி முதல்ல இருந்து சண்டை போடக்கூடிய ஒரு இது தெம்ப அவர்கிட்ட அந்த அத்தனை பாதிப்புகள்ல இருந்து அந்த உறுப்புகளை வெளியில வர வச்சு திரும்ப சண்டை போட ஆரம்பிக்கும். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா எதிரிகள் இவரை அடிக்க முடியாம, இவரை அடிச்சு சாய்க்க மாட்டாங்க, இவரை அடிச்சு சாய்க்கிறது அந்த மாதிரி இருக்காது, இவரை அடிக்க முடியாம அவங்க சாஞ்சி விழுந்துருவாங்க, தோல்வி ஒத்துக்குவாங்க. அதுதான் நடக்கும். சோ நம்மளும் இந்த ஒரு பஞ்சபூதத்தை
காற்றுங்கிற ஒரு பஞ்சபூதத்தை வந்து அப்பப்ப கொஞ்சம் சீரா எடுத்து நம்ம உடம்புல இருக்க அத்தனை உறுப்புகளையும் நிறைவா வேலை செய்ய வைக்கும். நிறைவா நீங்க இதுவரைக்கும் கற்பனையே பண்ணாத முடியாத அளவுக்கு. நமக்கு சிறந்த உதாரணம் அப்படின்னா நம்ம சொன்னோம், இந்து மதத்துல வந்து ஒரு கடவுள் இருக்கிறாரு, அவர் காற்றுக்குன்னு ஸ்பெஷல் வந்துட்டு அவரால் ஆகாயத்துல பறக்க முடியுமா அப்படின்னு அவருக்கு தெரியாது. ஆனா இங்க போகணும் அப்படின்னு நினைச்சா அவர் போயிடுவார். இவரு கூட சண்டை போட முடியுமா அப்படின்னு தெரியாது, சண்டை போட்டா ஸோ அந்த மாதிரி அவர் நிறைய பேர்கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்துறது நம்ம அவரை வந்து உபயோகப்படுத்துவோம். அவர்கிட்ட எந்த கடவுளோட எந்த கெட்ட சக்தியோட எந்த பாச்சாவுமே வந்து பலிக்காது. ஹனுமான் பத்தி நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன உதாரணம். பொதுவா கடவுள்களே அவர்கள் உண்டான ஏரியா அப்படின்லாம் பாத்தீங்கன்னா அங்க உள்ள பஞ்சபூத தன்மைகள் அதை வந்து சமாளிச்சு நமக்கு ஆற்றல் கொடுக்கக்கூடிய தன்மையில தான் அந்த கடவுள்களையே வந்து மனிதர்கள் வந்து உண்டாக்கி வச்சிருக்காங்க. ஸோ காற்று அப்படின்ற போது பாத்தீங்கன்னா அதெல்லாம் சின்ன சின்ன உதாரணங்கள். நம்ம பார்க்குற அத்தனையிலையுமே இதை வந்து பார்க்கணும். ஸோ யாராவது வந்து வீட்டில் இருக்கிறவங்க சரியான செயல்பட முடியல அப்படின்லாம் ஃபீல் பண்ணாங்க, அவங்க குழப்பத்துல இருந்து கொஞ்சம் வெளியில வர்றதுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும். கொஞ்சம் சிரிக்க வைக்கலாம், அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யறதுக்கு நிறைய சந்தர்ப்பம் கொடுக்கலாம், நிதானமா ஒரு மூச்சு விடுறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தலாம். ஒரு நாளைக்கு ஒரு 4 மூச்சு எடுக்கிற அளவுக்கு அவங்கள ஏற்படுத்தினீங்கனாலே அவங்க நிறைய பிரச்சனைகள்ல இருந்து சீக்கிரம் வெளியில வந்துருவாங்க. அதை பண்ணல அப்படின்னா நம்ம பார்க்குற சிகிச்சைகள், மருத்துவ முறைகள், மருந்து, அது இது எதுவுமே ஒழுங்கா வேலை செய்ய போறது இல்லை, உறுப்புகளும் வேலை செய்ய போறது. இதெல்லாம் எதுவுமே இல்லாமலே ஒரே ஒரு மூச்சு எல்லா உறுப்புகளையும் ஒழுங்கா வேலை செய்ய வைக்கும். ஸோ கவனிச்சு பாருங்க. ஸோ பஞ்சபூதங்கள் அதனுடைய தன்மைகளை வந்து அனுசரிச்சு இதையெல்லாம் செய்யறதுக்கு வந்து எந்த விதமான பெரிய அனுபவம் எல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இதெல்லாம் படிக்கணுமா செய்யணுமா அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ரொம்ப சிம்பிளா இதை வந்து புரிஞ்சுக்கிட்டா போதும். ஒவ்வொரு பஞ்சபூதம் என்ன, நம்ம செய்யறதுல என்னென்னலாம் இருக்குது, இதை பத்தி இன்னும் விரிவா நம்ம கூடிய சீக்கிரம் பார்ப்போம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பஞ்சபூத தன்மைகள் நமக்குள்ள இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருக்கிறோம். வந்து இனிமே ஒவ்வொரு நாளும் இப்ப அடுத்த வகுப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா காற்றை பத்தி மட்டுமே நாம விரிவா பார்ப்போம். இந்த காற்று என்னென்ன தன்மைகள் எல்லாம் நமக்குள்ள இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கப்புறம் இன்னொரு வகுப்புல வந்து இந்த காற்று தொடர்பான உறுப்புகள், அதற்கான சக்தி ஓட்ட பாதைகள், அதுல இருக்கிற புள்ளிகள் எல்லாம் பார்ப்போம். பொதுவா நிறைய கிட்ட வந்து சிகிச்சையை பத்தி கேட்பாங்க, ஒரே ஒரு புள்ளி சொல்லுங்க இதை சரி பண்றதுக்கு. இந்த பஞ்சபூத தன்மைகள் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா இனிமே வந்து உங்களுக்கு புள்ளிகளே தேவைப்படக்கூடாது. புள்ளிகள் வந்து எதுக்கு தெரியுங்களா? நேத்து வரைக்கும் இருந்த பிரச்சனைய சரி பண்றதுக்கு, உடலுக்கு சின்னதா ஒரு உதவி பண்றதுக்கு மட்டும்தான் நம்ம புள்ளிகளை உபயோகப்படுறோம். நாளைக்கு பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு நமக்குள்ள இருக்கிற பஞ்சபூதங்களை அனுசரிச்சு நம்ம வாழறதுக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். புள்ளிகளை வந்து எப்பயும் கேட்டுக்கிட்டு எல்லாம் இருக்கக்கூடாது. புள்ளிகள்னால நம்ம கூட எப்பயும் எல்லாம் இருக்க முடியாது. இந்த புள்ளிகளை பத்தி தெரிஞ்சவங்க எல்லாருமே எப்படி பண்றாங்க அப்படின்னா இந்த கண்ணப்ப நாயனார் கதை மாதிரி இருக்கு. எனக்கு இது வந்தா எனக்கு இது வந்து தெரியும், அதனால நான் எல்லா சேட்டையும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. உங்கள்கிட்ட ஆணி பிடுங்குறதுக்காக ஒரு டூல் வச்சிருக்கீங்க அப்படின்னா தினம் 2 இடத்துல ஆணி அடிச்சு தினம் 2 ஆணியை பிடிங்கி பாக்குறேன் அப்படின்லாம் பண்ணக்கூடாது. அது ஆரோக்கியம் கிடையாது. உடலை தொந்தரவு பண்ணாம இருங்க, ஆரோக்கியம்ன்றத வந்து அது பார்த்துக்கணும். ஸோ இனிமே வந்து அடுத்து நாம வந்து உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகள் பத்தி சில விஷயங்களை வந்து பார்த்துக்கோம். அக்குபஞ்சரை பொறுத்த மட்டும் இந்த பஞ்சபூதங்கள் தொடர்பானதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா சில உறுப்புகளை வந்து
பஞ்சபூத ஆற்றலை உள்வாங்குற தன்மைக்காகவும், சில உறுப்புகள் வந்து அந்த ஆற்றலை உடலுக்குள்ள ஆற்றலை உபயோகப்படுத்தி உடலை வந்து வேலை செய்ய வைக்கிறதுக்காகவும் உடல் உபயோகப்படுத்தும். இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 12 உறுப்புகள் இருக்குது. ஒவ்வொரு பஞ்சபூதத்துக்கு 2 உறுப்பு. 5 வந்து நாம பஞ்சபூதங்களை பத்தி சொல்லிட்டோம். இதுல வந்து நெருப்புக்காக மட்டும் பாத்தீங்கன்னா உடல் ரீதியானது ஒண்ணு, மன ரீதியானது ஒண்ணு, 2 விதமா இருக்குது. அதுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா மொத்தம் 4 உறுப்புகள் இருக்கு. அந்த உறுப்புகள் பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 12 உறுப்புகள் இருக்கு. இந்த 12 உறுப்புகளும் நம்ம உடலை பராமரிக்கிற வேலைய தனித்தனியா பிரிச்சு எடுத்து எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு உறுப்பும் 2 மணி நேரம் 2 மணி நேரம் உடலை பராமரிக்கிற வேலையை எடுத்துக்கிட்டு ஒரு நாளைக்கு மொத்தம் 24 மணி நேரம் இருக்குது. இதுல வந்து ஒரு உறுப்பு வந்து உடலுக்கு தேவையான பஞ்சபூத ஆற்றலை உள்வாங்குற தன்மையை செய்யும். இன்னொரு உறுப்பு வந்து அந்த பஞ்சபூத தன்மையை உபயோகப்படுத்தி உடலை ஆரோக்கியப்படுத்துற வேலையை செய்யும். உடலுடைய தேவைகளை வந்து பூர்த்தி பண்ற வேலையை செய்யும். இதுல வந்து அந்த உள்வாங்கக்கூடிய உறுப்புகளை வந்து முக்கிய உறுப்புகள் அப்படின்னு சொல்லலாம். சீன மொழியில சொல்றதா இருந்தா இன், OIN, இன் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த முக்கிய உறுப்புகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியா இருக்கும். இந்த உறுப்புகளால பஞ்சபூத ஆற்றலை வந்து உள்வாங்க முடியும், நேரடியா வாங்க முடியும் பிரபஞ்சத்துல இருந்து. அப்புறம் அதை வந்து தனக்குள்ள கொஞ்சம் சேர்த்து வைக்கவும் முடியும். அந்த ஆற்றலை உபயோகப்படுத்த போற உறுப்பை வந்து அதை நாம துணை உறுப்புன்னு சொல்லுவோம். அந்த துணை உறுப்புக்கு தேவையான ஆற்றலை வந்து அது கொடுக்கவும் செய்யும். அப்புறம் வேலை ஜாஸ்தியா இருந்தா அதுவும் அந்த பஞ்சபூத ஆற்றலை உபயோகப்படுத்தி உடலை இயங்க வைக்கும். 4 விதமா வந்து அது செய்யக்கூடியது. பெரும்பாலும் இந்த முக்கிய உறுப்புகளுக்கு பாத்தீங்கன்னா ஓய்வே கிடையாது. இந்த உறுப்புகளை வந்து நாம பெண் தன்மை உள்ள அப்படின்னு நாம குறிப்பிடுறோம். இன்னுன்றத வந்து பெண் தன்மை உள்ள அப்படின்னு குறிப்பிடுறோம். அப்புறம் இந்த துணை உறுப்புகள் இந்த ஆற்றலை உபயோகப்படுத்தி உடலை இயக்குற துணை உறுப்புகள், இத வந்து ஆண் தன்மை உள்ள உறுப்புகள் அப்படின்னு சொல்றோம். இந்த உறுப்புகள் எல்லாம் பாத்தீங்கன்னா காலியா இருக்கும், ஒரு பை மாதிரி தான் இருக்கும். வெறுமன வெளியில வந்து ஒரு உரை அது மட்டும்தான் இருக்கும், உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது. உள்ளுக்குள்ள இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது பொருள், நாம அனுப்பின பொருள் வந்து உள்ள வரும். அதுல வந்து ஏதாவது சின்னதா ஒரு வேலை செஞ்சுட்டு அதை வந்து அடுத்த லெவலுக்கு தள்ளி விடுறது, வெளியில் தள்ளுறது, இந்த வேலைகளை தான் இந்த துணை உறுப்புகள் வந்து செய்யும். இதுங்களுக்கு தேவையான ஆற்றல் எல்லாம் வந்து இன்னுறுப்புல இருந்து வரும். இந்த துணை உறுப்புகளுக்கு தெரிஞ்ச ஒண்ணே ஒண்ணு அப்படின்னா இதுக்குள்ள ஏதாவது வந்ததுன்னா அது கொஞ்சம் வேலை செய்யணும், அவ்வளவுதான். மீதி நேரம் எல்லாம் அந்த உறுப்புகளுக்கு ஓய்வு. இந்த துணை உறுப்புகள் வந்து காலியா இல்ல, ஓய்வுல இல்ல அப்படின்னா அங்க இருந்தா நம்முடைய ஆரோக்கிய குறைவு வந்து ஆரம்பமாகும். இதை வந்து ஆண் தன்மை அப்படின்னு சொல்றோம். பெண் தன்மை உள்ள உறுப்புகள் பாத்தீங்கன்னா 4 விதமா வேலை செய்யும். ஆற்றலை உள்வாங்கும், தனக்குள்ள சேகரிச்சு வைக்கும், துணை உறுப்பு கொடுக்கும், தேவைப்படும் போது அதுவும் வேலை செய்யும். 4. இது வந்து பெண் தன்மை. ஆண் தன்மைக்கு வந்து வேலை செய்யறது மட்டும்தான் தெரியும், அது வேற எதுவும் தெரியாது. முன்ன பின்ன அதெல்லாம் வந்து அதோட வேலையில வராது.
இந்த சமுதாயம் பாத்தீங்கன்னா எப்பயுமே இந்த ஆண் தன்மைக்கு கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருக்கு. ஆனா அதுக்கு வந்து எதுவுமே தெரியாது, அதெல்லாம் எங்க இருந்து நேரம் வாங்க முடியாது. ஆனாலுமே இந்த வேலை செய்யறது அப்படின்றது வந்து எல்லாத்தையும் வந்து முழுமூச்சா சுத்தமா வேலை செய்யும். அது மட்டும்தான் அதுக்கு தெரியும். ஏதாவது வேலை கொடுத்தா அது செய்யும், வேற எதுவும் தெரியாது. அதாவது உபயோகப்படுத்துறது. இந்த உபயோகப்படுத்துற தன்மை தான் எப்பயுமே ஆரோக்கியத்தின் அடையாளம். நீங்க என்ன பஞ்சபூத ஆற்றலை எவ்வளவு உள்ள போடுறீங்க அப்படின்றத விட அந்த ஆற்றலை நீங்க சரியா உபயோகப்படுத்தினா மட்டும்தான் உங்களுக்கு ஆரோக்கியம், முழுமையா ஆரோக்கியப்படும். உபயோகப்படுத்தும். நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் சாப்பிட முடியல அப்படின்னா எல்லாரும் பெரிய பிரச்சனை நினைச்சு, தூங்க முடியல அப்படின்னா பெரிய பிரச்சனை. ஆனா அதெல்லாம் பெரிய பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் வந்து உடலுக்கான ஆற்றலை வந்து சார்ஜ் போடுறது. வேலை செய்ய முடியல அப்படின்னா அதை மட்டும் சீரியஸா எடுத்துக்கிட்டா போதும். சாப்பிட முடியல தூங்க முடியல எல்லாம் எப்பயும் சீரியஸா எடுத்துக்க வேண்டியதில்லை. வேலை செஞ்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சாப்பிடுவீங்க, நல்லா வேலை செஞ்சீங்கன்னா நல்லா தூங்குவீங்க, அவ்வளவுதான். அதை தாண்டி நீங்க எதுவும் யோசிக்கவே வேண்டாம். ஸோ எப்பயுமே ஆற்றலை உபயோகப்படுத்துறதுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். தினசரி 2 லிட்டர் பெட்ரோல் போடணும் அப்படின்னு எந்த பைக்கை வச்சிருக்கவங்களும் யோசிக்கிறது இல்லை. ஆனா டெய்லி எவ்வளவு ஓட்டணும்ன்றத கணக்கு போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பெட்ரோல் போட்டுக்கிட்டா போதும். ஸோ எல்லாருக்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்றது அதனால உங்களுக்கு எதுவும் கிடைக்காது. ஆனா எவ்வளவு பணம் உபயோகப்படுது அப்படின்றது வந்து மதிப்பு. நீங்க எல்லாம் எவ்வளவு படிச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாம் எதெல்லாம் தெரியும் அப்படின்றது எப்பயுமே மதிப்பு கிடையாது. அதுல எதையெல்லாம் உபயோகப்படுத்தினீங்க அதுதான் மதிப்பு. ஸோ எப்பயுமே இந்த பெண் தன்மை உள்ள உறுப்பு 24 மணி நேரமும் வேலை செய்யக்கூடிய அந்த உறுப்பு அதை விட எது வந்து உபயோகப்படுத்துதோ அதுக்கு கொஞ்சம் மரியாதை அதிகம். ஸோ எப்பயுமே நீங்களும் உபயோகப்படுத்துறதுக்கு அதிக மரியாதை கொடுங்க, அதிக முக்கியத்துவம் கொடுங்க. எல்லாருமே ஆரோக்கியமா இருக்கலாம். ஸோ இந்த உறுப்புகளுக்கான நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகாலை 3 மணி. 3 மணின்னு சொல்றது வந்து சரியா சொல்றது இல்ல, இந்திய நேரப்படி இப்போ பூமி அப்படின்னா இப்படி சுத்துது இல்லையா, அங்க இருந்து வந்து ஸோ அதிகாலை 3 மணி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இருள் லேசா பிரியக்கூடிய, இருள் முடிஞ்சு லேசா வெளிச்சம் வர ஆரம்பிக்கக்கூடிய இந்த உறுப்புகளுக்கான நேரமே பாத்தீங்கன்னா இந்த நம்ம உடலுக்கான ஒரு உள்ள இருக்கக்கூடிய ஒரு கடிகாரம் தான் சிர்காடியன் கிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. CIRCADIAN. ஸோ இந்த உறுப்புகள் வந்து நேரம் அதனோட அடிப்படையில தான் வகுக்கப்பட்டது. இந்த நேரம் வந்து எல்லா நாட்டுக்கும் உலகம் பூரா பொருந்துமா அப்படின்றது கிடையாது. இதை எப்படி நாம கணக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நாட்டுல பகல் எவ்வளவு நீளம் இருக்கோ அதை ஒரு 12 பகுதியா பிரிச்சுக்கலாம். அப்புறம் இரவு எவ்வளவு நேரம் இருக்குதோ அதை ஒரு 12 பகுதியா பிரிச்சுக்கலாம். புரியுங்களா? ஸோ பகல 12 பகுதியா இரவு 12 பகுதியா. ஏன்னா பூமியை பொறுத்த மட்டும் அந்த பூமத்திய ரேகைக்கு பக்கத்துல இருக்க பகுதிகள்ல எல்லாம் இந்த பகல் இரவு வந்து வித்தியாசம் ரொம்ப குறைவா இருக்கு. ஆனா நீங்க துருவ பகுதியை நோக்கி நகர நகர இந்த நேர வித்தியாசம் பகல் இரவு நீள அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசப்படும். அதனால வேற நாட்டுல இருக்கிறவங்க செய்யறவங்க எல்லாம் இந்த உறுப்புகளுக்கான நேரத்தை வந்து பகல 12 பகுதியா பிரிச்சுட்டு இரவு 12 பகுதியா பிரிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த நேரங்களை வந்து கணக்குல எடுத்துக்கலாம். ஸோ இரவு நேரத்தை பொறுத்த மட்டும் அந்த 9 பகுதி முடிஞ்சு 10வது பகுதி ஆரம்பிக்குது. காலையில் சாயந்தரம் 6 மணில ஆரம்பிச்சு அதிகாலை 3 மணி வரைக்கும் 9 பகுதி வந்து முடிஞ்சு போயிடுது. அந்த 10வது பகுதி 11வது பகுதி 2 மணி நேரம். நம்ம இந்தியாவில் அப்படின்னு சொல்லணும்னா இந்திய நேரப்படி சராசரியா வந்து அதிகாலை 3ல இருந்து 5. இப்ப கோயம்புத்தூர் அப்படின்னு கணக்கு எடுத்தீங்க அப்படின்னா இந்திய நேரப்படியிலே பாத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடும். ஏன்னா இந்த 3ல இருந்து 5 மணின்றதை வந்து நாக்பூர் அடிப்படையா வச்சு இந்திய நேரம் வந்து கணக்கில் படுது.
ஸோ இந்த கோயம்புத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேற்கு பகுதியை தள்ளி இருக்கிறதுனால ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் வந்து கொஞ்சம் வித்தியாசப்படும். ஸோ இங்கே இருக்கிறது அப்படின்னு பார்த்தா ஒரு 3:30 மணி அப்படின்ற அளவில் கணக்கு வச்சுக்கலாம். ஸோ இந்த 3:30 மணி அப்படின்றது கணக்கில் எடுத்து அதுலேருந்து 5:30 மணி வரைக்கும். ஸோ இது வந்து பொதுவான கணக்கு நான் சொல்கிறேன். அதிகாலை 3லேருந்து 5. ஸோ 4ல் 3 பங்கு முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் தான் இந்த நுரையீரலுக்கான நேரம் வந்து ஆரம்பிக்குது. இந்த நுரையீரலுக்கான இந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்து மதத்துக்கான சில விஷயங்கள்ல வந்து அந்த நேரத்தை வந்து பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. நம்ம விஞ்ஞான முறைப்படி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காற்றுல வந்து மிக அதிகப்படியான ஆக்சிஜன், ஓசோன் அதற்கான இது வந்து தன்மை வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கக்கூடிய நேரம் அப்படின்னு கிட்டத்தட்ட இந்த நேரத்தை வந்து சொல்றாங்க. ஸோ காற்றுல வந்து அந்த ஆக்சிஜன் தன்மை அதிகமா இருக்கக்கூடிய அந்த நேரத்தை வந்து நுரையீரலுக்கான நேரமா கணக்கில் எடுத்துக்கணும். அந்த நேரத்துல நுரையீரல் வந்து அந்த நாளுக்கான பணிக்கு தேவையான ஆக்சிஜனை வந்து உள்வாங்கிறதுக்கு வந்து அந்த நேரத்தை நுரையீரல் பயன்படுத்திக்கிட்டு அதிகாலை 3லேருந்து 5 மணி வரைக்கும். அதுக்கு அடுத்த நேரம் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் பெருங்குடலுக்கானது. இது வந்து காற்று மூலகத்துக்கான துணை உறுப்பு. இந்த துணை உறுப்பு வந்து அந்த காற்றுத்தன்மை உள்வாங்கின காற்றுத்தன்மை வந்து உபயோகப்படுத்துறதுக்கான வேலையை வந்து இந்த பெருங்குடல் செய்யுது. ஸோ காற்று சம்பந்தமான ஏதாவது பயிற்சி பண்றீங்க காற்றுத்தன்மை அதிகப்படுத்துறதுக்கு அப்படின்னா மிகச்சிறந்த நேரம் அப்படின்னு பார்த்தா அதிகாலை 3லேருந்து 5 வரைக்கும். 3 மணி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ஒரு பறவை ஒன்று வளர்க்குறோமா எனக்கு தெரியாது, ஒரு காலத்துல வளர்த்துறோம், ஒரு சேவல். இது கரெக்டா பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல எப்ப வந்து இந்த ஆக்சிஜன் தன்மை அதிகமாகிற நேரமாகுதோ அப்பதான் அது முதல் குரல் கொடுக்கும். ஸோ முதல்ல கோழி ஒரு டயத்துக்கு வந்து கரெக்டா எழுந்திரிச்சு இந்த டயத்துல எழுந்து மூச்சு பயிற்சி நீங்க பண்ணா காற்றுத்தன்மை நமக்கு எக்கச்சக்கமா கிடைக்கும். ரொம்ப கஷ்டமான விஷயம்தான், ஆனாலும் நம்ம முன்னோர்களும் இதைத்தான் சொல்லி வச்சிருக்காங்க. ஸோ வாழ்க்கையில மிகப்பெரிய வேலைகளை செய்யணும்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் நேரம் அப்படின்னு பார்த்தா எந்திரிக்க வேண்டிய நேரம் இதுதான். ஸோ அந்த காற்று தன்மையை வச்சு உடல் தன்னை இயக்கக்கூடிய நேரம் வந்து அடுத்து பெருங்குடலுக்கான நேரம் காலையில 5லேருந்து 7 மணி வரைக்கும். இது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இரவு பொழுத 12ஆ பிரிச்சு அந்த கடைசி ஒரு பகுதியும், பகல் பொழுத 12ஆ பிரிச்சு அந்த முதல் ஒரு பகுதியும், காலையில 6லேருந்து 7 மணி வரைக்கும், 5லேருந்து 7 மணி வரைக்கும். இது வந்து பெருங்குடலுக்கான நேரம். ஸோ அந்த நேரத்துல மிஸ் பண்ணவங்க கூட இந்த நேரத்துல பண்ணாக்கா அன்னைக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம காற்றை வந்து தக்க வச்சுக்கலாம். அது வேலை செய்யறதுக்கு என்ன காற்று வேணுமோ அதை இந்த நேரத்துல மட்டும் பண்ணி அதையும் தக்க வச்சுக்கலாம். அடுத்த நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில 7லேருந்து 9 வரைக்கும். இது வந்து நிலமூலக துணை உறுப்பான வயிறு. நிலமூலகத்துல வந்து வயிறு துணை உறுப்பு. மற்ற எல்லா பஞ்சபூதங்கள்லையும் பாத்தீங்கன்னா முதல்ல முக்கிய உறுப்பு வந்து ஆற்றலை உள்வாங்கும், அப்புறம் துணை உறுப்பு கொடுக்கும். ஆனா நிலத்துல மட்டும் பாத்தீங்கன்னா நேர் எதிர். இந்த வந்து நாம போடுற நிலத்தன்மை வந்து முதல்ல வந்து துணை உறுப்புக்கு போகும், அது வேலை செஞ்சு அப்புறம்தான் அதுல உள்ள சத்தை வந்து முக்கிய உறுப்பு வந்து எடுத்துக்கும். ஸோ இதுல வந்து வயிறுக்கான நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில 7 முதல் 9 மணி வரை. பகல 12 பகுதியா பிரிச்சீங்கன்னா இந்த 2வது 3வது பகுதிக்கான நேரம் வந்து வயிறுக்கான நேரம். நம்ம முன்னோர்கள் வந்து உணவு எடுத்துக்கிறதுக்காக நிறைய இதெல்லாம் சொல்லி வச்சிருந்தாலும் இன்னொரு குறிப்பும் சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஒருவேளை உண்பவன் ஞானி, ஒருவேளை உண்பவன் ஞானி. ஸோ யாராவது வந்து ஒருவேளை மட்டும் உணவு உண்றவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா இந்த நேரத்துல பொதுவாக உண்ணலாம். ஞானி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்க உடலும் மனமும் எப்பயும் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கும். ஸோ இருவேளை உண்பவன் போகி. ஸோ சுகவாசி வந்து 2 வேளை உண்பான். 3 வேளை உண்பவன் ரோகி. 3 வேளை நீங்க சாப்பிட்டாலே நீங்க நோயாளி அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க.
ஸோ இதெல்லாம் யோசிச்சு அனுசரித்து நடந்துக்க வேண்டியது. ஸோ யாராவது ஒரு வேளை மட்டும் சாப்பிட்றது அப்படின்ற வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த நேரத்தை வந்து நீங்கள் அதுக்கு உபயோகப்படுத்திக்கலாம். ஒன்றும் கட்டாயம் இல்லை, சின்ன ஒரு குறிப்பு. அடுத்து மண்ணீரலுக்கான நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 9 to 11 மணி வரை. ஸோ பகல் பொழுத 12 பிரித்து 4வது 5வது பகுதிக்கான நேரம் மண்ணீரலுக்கான நேரம். இது நாம உண்ட உணவுல இருக்கிற சத்துக்களை வந்து உடல் எடுத்துக்கக்கூடிய நேரம். அடுத்து பாத்தீங்கன்னா உச்சி பொழுது காலையில 11 மத்தியானம் 1 மணி வரைக்கும் உச்சி பொழுது. பகல் பொழுது வந்து 12 பிரிச்சு நடுவில் இருக்கு 5, 6 சரிங்களா, 4, 5 அங்க பிரிச்சு இது 6வது 7வது பகுதி. காலையில 11 முதல் மதியம் 1 மணி வரை உச்சி பொழுது. இதயத்துக்கான நேரம், நெருப்புக்கான, அதுவும் குறிப்பா மனதில் உள்ள நெருப்புக்கான. இது வந்து 2 வகையிலையுமே வந்து நெருப்புக்கானது வந்துட்டு நெருப்புத்தன்மை உடல் உள்வாங்கக்கூடிய நேரம். பகல 12 பிரிச்சு 6வது 7வது பகுதி கரெக்டா சென்டர் பகுதி. இது வந்து வெயில் உச்சத்துல இருக்கக்கூடிய நேரம், நெருப்புத்தன்மை நமக்கு நிறைய கிடைக்கக்கூடிய நேரம். இதயம் தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாம் இப்போ வந்து நிறைய நெருப்புத்தன்மையை வாங்கி இதயத்தை வந்து சரி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து 8வது 9வது பகுதி மதியம் 1 முதல் மதியம் 3 மணி வரை சிறுகுடலுக்கான நேரம். இந்த சிறுகுடலுக்கு வந்து நமக்கு தெரிஞ்சு வந்து சத்துக்களை உறிஞ்சிருது அப்படின்னு தெரியும். நம்ம வகுப்புல இதை பத்தி இன்னும் சில விளக்கங்கள்லாம் நம்ம தருவோம். மதியம் 1 to 3 வரை சிறுகுடலுக்கான நேரம், நெருப்புத்தன்மை உடலில உபயோகத்துக்கு வரக்கூடிய நேரம். ஏன்னா சிறுகுடலுடைய முக்கியமான அது வந்து நெருப்புல ஒரு துணை உறுப்பு, அதுதான் மைண்ட்ல வச்சுக்கணும் எப்பயும். அடுத்து மதியம் 3 மாலை 5 வரை பகல 12 பிரிச்சா இது வந்து 10வது 11வது பகுதி. அந்த நேரம், அந்த நேரத்துக்குள்ள நீளம் வந்துட்டு சிறுநீரக பைக்கான நேரம். இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நீர்த்தன்மையை வச்சு உடலை இயக்கக்கூடிய நேரம் வந்து இந்த நேரம். நீர்த்தன்மை உள்ள உறுப்பு நீர் பை. அதை கொண்டு உடலை இயக்கக்கூடிய இந்த நேரம் வந்து, அதாவது வெயில் பொழுது குறைஞ்சு கொஞ்சம் வெப்பம் தணியக்கூடிய இந்த நேரத்துல வந்து சிறுநீரக பைக்கான நேரம். அப்புறம் மாலை 5 to 7 மணி வரைக்கும். பகல் 12 பிரிச்சு அதுல கடைசி பகுதியும், இரவு 12 பிரிச்சு அதுல முதல் பகுதியும் 5 to 7 நீரகத்துக்கான நேரம். சிறுநீரகம்னு சொல்றது அது சரியா இல்லை, நீரகம். உடல்ல வந்து நீர்த்தன்மை உள்வாங்கப்பட்டு தக்க வைக்கப்படக்கூடிய நேரம் வந்து இந்த நேரம். அடுத்து வந்து இதய மேலுறை. இந்த இதய மேலுறையோட முக்கியமான ஒரே வேலை என்ன அப்படின்னா இதயத்தை பாதுகாக்கிறது. ஏன்னா இதயம் பாத்தீங்கன்னா அப்பப்போ ரொம்ப உணர்ச்சி வசப்படும். அந்த இதயத்துல இருந்து வெப்பம் எது வெளியில போயிடாம பாதுகாத்துக்கிறதுக்காக இந்த இதய மேலுறை. வெப்பத்தை தக்க வைக்கிறதுக்காக மாலை 7 இரவு 9 வரை, இரவு 12 பிரிச்சிங்கன்னா 2வது 3வது பகுதிக்கான அந்த கால அளவு. இந்த நேரத்துல வந்து பொதுவா எல்லா வேலைகளையும் ஒரு முடிவு கொண்டு வந்துடணும். உடல் வந்து முழு ஓய்வுக்கு வந்துடணும். அதுக்கு மேல சூடாகிறது அப்படின்றது வந்து உடலுக்கு எந்த பகுதியிலும் இருக்கவே கூடாது. சாயந்தரம் 7 மணிக்கு பெரும்பாலும் எல்லா வேலைகளையும் நிறுத்திடணும். அடுத்து இதற்கான துணை உறுப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா மூவப்பு மண்டலம். இந்த மூவப்பு மண்டலம்னு பேர்ல வந்துட்டு எந்த மருத்துவ முறையிலையும் ஒரு உறுப்பே கிடையவே கிடையாது. இது எங்க இருக்கு அப்படின்னு அக்குபஞ்சருக்கும் தெரியாது. ஆனா உடம்ப 3 மண்டலங்களா பிரிச்சு உடல்ல இந்த 12 உறுப்புகளும் இருக்கக்கூடிய மொத்த உடலையும் 3ஆ பிரிச்சு இந்த 3லையும் வெப்பத்தன்மையை சீராக பராமரிக்கிறதுக்காக இந்த உறுப்பு. இந்த மூவப்பு மண்டலத்துக்கான நேரம் ஆரம்பமாகும் போது இரவு 9 முதல் 11 வரை. கோயம்புத்தூர்ல அப்படின்னா இரவு 9:30 to 11:30 வரை. இந்த மூவப்பு மண்டலத்துக்கான நேரம் ஆரம்பிக்கும் போது நம்ம படுக்கையில இறங்கிடும், தூக்கத்துக்கு தயாரா.
அதுதான் உண்மையிலே ஆரோக்கியமானது. கண்டிப்பா அந்த நேரத்துல வந்து படுக்கைக்கு போயிடும். இரவை 12ஆ பிரிச்சிங்கன்னா 4வது 5வது பகுதி அந்த கால அளவுக்கான நேரம் வந்து முகப்பு மண்டலத்துக்கான நேரம். இந்த நேரம் ஆரம்பிக்கிற போது நம்ம வந்து எல்லாரும் படுக்கையில போயிடும். அதுதான் ஆரோக்கியத்துக்கான நல்ல அடையாளம். நம்ம கேட்கறதெல்லாம் உடம்பெல்லாம் ஆரோக்கியமா இருக்கணும்னா இந்த நேரத்துக்கு வந்து நம்ம கண்டிப்பா போயிடணும். கோழி கூப்பிடும்போது எந்திரிக்கணும். அது எந்திரிக்கலைனாலும் பரவாயில்ல, அதை பத்தி எல்லாம் சில விளக்கங்கள் நாம அப்புறம் சொல்லுவோம். ஸோ சிறந்த நேரம் அப்படின்னா இரவு 9 மணி படுக்கைக்கு போறது, எந்திரிக்கிறது காலையில 3 மணி. ஸோ இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நள்ளிரவு, இரவனுடைய உச்சம். இது வந்து ஆகாயத்தன்மைக்கான நேரம். ஆகாயத்தன்மை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். நம்ம ஓய்வுல இருக்கும்போது, தூக்கத்துல இருக்கும்போது ஆகாயத்தன்மை நமக்கு நிறைவா கிடைக்கும். நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை உறுப்புகளுக்கும் தேவையான ஆற்றலை கொடுக்கறது வந்து ஆகாய மூலம். ஸோ நம்ம உடம்புடைய ஆற்றல் எனர்ஜி லெவல் வந்து எப்பயும் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த நேரத்துல வந்து நம்ம ஆல்ரெடி ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிருக்கணும். இரவு 11ல இருந்து நள்ளிரவு 1 நடு ஜாமம். ஸோ இரவை வந்து 12ஆ பிரிச்சு 6வது 7வது பகுதிக்கான அந்த கால நேரம். ஸோ இந்த பித்தப்பையினுடைய முக்கியமான வேலை என்னன்னா உடம்புல இருக்கிற எல்லா கழிவுகளையும், விஷக்கழிவுகளையும் வந்து அப்புறப்படுத்துறது. அதுதான். ஏன்னா இது வந்து துணை உறுப்பு இல்லையா? ஸோ அதனுடைய வேலையில வந்து பாத்தீங்கன்னா கழிவுகளை, குறிப்பா விஷக்கழிவுகளை வெளியேற்றுறது தான் அதனுடைய வேலை. அடுத்து நள்ளிரவு 1 முதல் அதிகாலை 3 வரை இது வந்து ஆகாய மூலகத்துக்கான முக்கிய உறுப்பு, கல்லீரலுக்கான நேரம். இந்த நேரத்துல வந்து நம்ம உடல் மறுநாளுக்கு தேவையான ஆற்றலை சேகரிக்கக்கூடிய நேரம். பெரும்பாலும் நம்ம ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்க வேண்டிய ஒரு நேரம். அப்புறம் அதிகாலை 3 மணி திரும்ப எல்லாரும் எந்திரிக்க வேண்டிய நேரம். ஸோ இதெல்லாம் நம்ம கரெக்டா பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கான ஆரோக்கியத்தை வந்து ரொம்ப எளிமையா நாம உள்வாங்கிக்கலாம். அப்புறம் இன்னொன்னு, நம்ம இதுவரைக்கும் பார்த்த பஞ்சபூதங்கள், அதனுடைய தன்மைகள், அதை பத்தி ஒரு சின்னதா ஒரு ஸ்லைடு போட்டு பார்க்கலாம். இதை வந்து பாருங்க ஸ்லைடு எல்லாரும். நிறைவான ஆகாய சக்தி ஒருத்தர்கிட்ட இருந்தது அப்படின்னா ஆகாய மூலகம் தொடர்பான உறுப்புகள், அப்புறம் அது பராமரிக்கிற உறுப்புகள், அதுல எல்லாம் வந்து ஆரோக்கியமான தன்மை. உடல்ல இருக்கிற அத்தனை உறுப்புகளுக்கும் தேவையான ஆற்றல் தேவை. அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி. பொதுவாக நோய் எதிர்ப்பு சக்திக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்லாம் நினைக்கிறவங்களுக்கு அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உண்மையில வந்து ஆகாய சக்தியோட நிறைவு மட்டும்தான், நல்ல தூக்கம் மட்டும்தான். அப்புறம் ஆரோக்கியமான கண்கள், நம்முடைய நகங்கள், அப்புறம் நம்முடைய மனநலமும் கூட. இது எல்லாம் வந்து சிறப்பான ஆகாயத்தன்மை, நிறைவான ஆகாயத்தன்மை நம்ம கிட்ட இருந்தது. அப்புறம் மனதளவுல பாத்தீங்க அப்படின்னா அவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் தெளிவாக திட்டமிட்டும் செயல்படுத்தக்கூடிய ஒரு திறமை இருக்கும். எதுவாக இருந்தாலும் தெளிவா திட்டம். அவங்களுடைய குரல் எப்பயும் உரத்து, நல்ல இரக்க உணர்வு உள்ளவங்க, பெருந்தன்மை, நியாயமா நடக்கிறதுல வந்து ஆகாயத்தன்மை உள்ளவங்கள அடிக்கிறதுக்கு ஆளே கிடையவே கிடையாது. இந்த ஆகாய சக்தி நமக்கு நிறைய வேணும் அப்படின்னா உடலுக்கு தேவையான அளவு ஓய்வு, தூக்கம், அப்புறம் முழுமையான இருட்டு. ஏன்னா நள்ளிரவு நேரம் தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆகாயத்துக்கான நேரம் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் கீரைகள், மீன்கள், அப்புறம் அளவான குளிப்பு. இந்த அளவான அப்படின்றதே வந்து கொஞ்சம் தப்பான ஒரு விஷயம் தான். நமக்கு இதுல மட்டும் அளவே தெரியவே தெரியாது. அது ஆகாயத்தை பத்தி பேசும்போது நான் உங்களுக்கு இன்னும் நிறைய சொல்றேன். அடுத்தது நெருப்புக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா நெருப்பு சக்தி நமக்குள்ள சரியா இருக்கும்போது நெருப்புத்தன்மை தொடர்பான அதை உள்வாங்குற, அதை உபயோகப்படுத்துற உறுப்புகள், அப்புறம் அது பராமரிக்கிற உறுப்புகள், அதுல இருக்கக்கூடிய ஆரோக்கியம்,
நெருப்பு தன்மை சரியா இருக்கிறவங்ககிட்ட வந்து நேர்மறையான எண்ணங்கள் இருக்கும், நிறைய அன்பு. நெருப்புத்தன்மை சரியா இருக்கிறவங்களால மட்டும்தான் காதலிக்கவே முடியும். நம்ம ஒருத்தரை காதலிக்கிறோமா இல்ல உலகத்துல இருக்கிற எல்லாரையும் காதலிக்கிறோமா அப்படின்றது வந்து நமக்குள்ள இருக்கிற நெருப்பை வச்சுதான் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தன்னம்பிக்கை, எல்லாரையும் அரவணைச்சு போகக்கூடிய தன்மை, அவங்களுடைய செயல்களில் இருக்கக்கூடிய தெளிவு, உணர்வுகள்ல வந்து கட்டுப்பாடு, நிதானம், இதெல்லாம் நெருப்புத்தன்மை நிறைவா இருக்கிறவங்ககிட்ட நம்ம பார்க்கலாம். நிறைவான நெருப்புத்தன்மை வேணும் அப்படின்னா கொஞ்சம் வெயில், நிறைய உடல் உழைப்பு, நாக்கு ஏத்துக்கிற அளவுக்கான கசப்பு, தானிய உணவுகள், ஏற்கனவே சொன்ன மாதிரி நேர்மறை எண்ணங்கள், இதெல்லாம் நெருப்பு சக்தி நிறைவா இருக்கிறதுக்கான அடையாளம். நிலசக்தி வந்து நிறைவாக இருந்தது அப்படின்னா நிலசக்தியை உள்வாங்கக்கூடிய மற்றும் உபயோகப்படுத்தக்கூடிய அதற்கான உறுப்புகள்ல நலம், அது பராமரிக்கிற உறுப்பு. நிலம் தான் எல்லா உறுப்புகளையுமே பராமரிக்கும். அப்புறம் எல்லாருக்கும் கொடுக்கிறது, உதவுறது, திறந்த மனது, நிலத்தன்மை சரியா இருக்கிறவங்கலாம் ஆழ்ந்த சிந்தனை, எல்லாருக்கிட்டையும் மனம் விட்டு பாராட்டுவாங்க. அவங்க செயல்கள்ல எல்லாத்துலயுமே தீவிரமான தன்மையெல்லாம் பார்க்க முடியும். தீவிரமா முரட்டுத்தனமா அதெல்லாம் அவங்ககிட்ட பார்க்க முடியாது. எதை செஞ்சாலும் கொஞ்சம் மிதமா அனுபவிச்சு ரசிச்சு செய்வாங்க. நிறைவான நிலசக்தி வேணும் அப்படின்னா அளவான இனிப்பு துவர்ப்பு சுவைகள். நிலத்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 2 சுவைகள் உண்டு. சிறுதானிய உணவுகள், நிலசக்தி குறைவா இருக்கிறவங்களுக்கு மண்ணுக்கு கீழே விளையிற நிலம் வந்து தனக்குள்ளேயே வச்சு விளைய வைக்கக்கூடிய உணவுகளும் நிலசக்தியை வந்து நிறைய கொடுக்கக்கூடிய உணவுகளா. அப்புறம் நிறைவான காற்று சக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது, காற்று சக்தி தொடர்பான உறுப்புகள், அதை உள்வாங்கக்கூடியது, அதை உபயோகப்படுத்தக்கூடிய உறுப்புகள், அது பராமரிக்கிற உறுப்புகள், அதுல எல்லாம் வந்து ஆரோக்கியம். ஒருத்தோட ஆளுமை, பர்சனாலிட்டி, அது தீர்மானிக்கிறது காற்று. காற்று சக்தி சரியா இருக்கிறவங்க உணர்ச்சி வசப்பட மாட்டாங்க. அவங்க செயல்கள்ல எப்பயும் ஒரு திருத்தம் இருக்கும், நியாயமான குணம், நிதானம், எப்பயும் நிதானம் தவற மாட்டாங்க, விவேகமான செயல்கள், இதெல்லாம் காற்று சக்தி சரியா இருந்தா. சீரான ஒரே ஒரு மூச்சு இருந்தார். நிறைவான காற்று சக்தி வேணும் அப்படின்னா மூச்சு பயிற்சி, மூச்சை நிதானப்படுத்தக்கூடிய பயிற்சிகள், தியானம், அரிசி உணவுகள், அளவான காரச்சுவை. நிறைவான நீர் சக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது, நீர் சக்தியை உள்வாங்கக்கூடிய உறுப்பு, அதை உபயோகப்படுத்தக்கூடிய உறுப்பு, அப்புறம் நீர்த்தன்மை பராமரிக்கிற உறுப்புகள், இதுல இருக்கக்கூடிய எல்லா வகையான ஆரோக்கியம். அப்புறம் ஒருத்தருடைய தைரியம், தன்னம்பிக்கை, முடிவெடுக்கும் திறன், இலக்கை நிர்ணயிக்கும் திறன், விடாமுயற்சி, புத்துணர்ச்சி, அமைதி, தெளிவு, இதெல்லாம் வந்து நீர்த்தன்மை சரியா இருக்கிறவங்க ஃபீல் பண்ணும். நிறைவான நீர் சக்தி வேணும் அப்படின்னா உயிர்த்தன்மையுள்ள நீர் நம்ம உபயோகப்படுத்தணும். அளவான உப்புச்சுவை, பயிர் வகைகள் இதெல்லாம் உபயோகப்படுத்தலாம். நீரை மட்டுமே குடிச்சு விரதம் இருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து நீர் சக்தியை வந்து நிறைய நடக்கும். அடுத்து வந்து அக்குபஞ்சர் உள்ள போறதுக்கு முன்னாடி நாம வந்து இந்த சுண் அளவு முறைகளை பத்தி தெரிஞ்சுக்கணும். சுண் அளவு முறைகள் சொல்றது வந்து ஒருத்தரை வந்து அவங்க உடலை வச்சே அளந்து இந்த சக்தி ஓட்ட பாதைகள், அதுல இருக்கக்கூடிய புள்ளிகள், உடல்ல எங்க இருந்து எங்க பறிக்க போகுது அப்படின்னு, இது ஒரு அளவு முறை. ஸோ எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா இந்த ரூட்ல போகணும், இங்க போய் லெஃப்ட்ல திரும்பணும், இங்க இருந்து இவ்வளவு தூரம் போனாக்க அது வரும் அப்படின்னு. ஸோ அப்படி அளக்கிறதுக்காக நாம உபயோகப்படுத்தக்கூடியதுதான் இந்த சுண் அளவுகள். அக்குபஞ்சர் என்ன சொல்லுது அப்படின்னா ஒருத்தருடைய உயரத்தை வந்து மொத்தம் 75 சுண் அப்படின்னு சொல்லு. இப்ப என்னை அளக்குறீங்க அப்படின்னா என்னோட அளவுல வந்து நான் வந்து 75 சுண் உயரம் இருப்பேன். இப்ப என்னோட உயரம் வந்து 175 சென்டிமீட்டர் அப்படின்னு வச்சுக்கிட்டா எனக்கு வந்து ஒரு சுண் அளவு அப்படின்னு சொல்றது, ஒரு சுண் தூரம் அப்படின்னு சொல்றது வந்து 2.33 சென்டிமீட்டர் அப்படி வச்சுக்கலாம்.
ஸோ இதை வந்து குறிப்பா ஒரு குத்து மதிப்பா அளந்து வச்சுக்கிறதுக்கு அவங்க வந்து கையை காட்டியிருப்பாங்க. எப்படின்னா கையை வந்து இப்படி வச்சு இந்த ரேகைக்கும் இந்த ரேகைக்கும் இடைப்பட்ட இந்த தூரம் வந்து ஒரு சொன். இந்த ரேகையோட விளிம்புக்கும் இந்த ரேகையோட விளிம்புக்கும் இடைப்பட்ட தூரம் வந்து ஒரு சொன். ஸோ இதை வந்து நீங்க 75 பேருக்குன்னா கிட்டத்தட்ட உங்க உயரம் என்னன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி கட்டை விரல் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த அகலம் ரேகை இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து என்ன அகலம் இருக்குதோ இந்த அகலமும் அப்ராக்சிமேட்டா ஒரு சொன். ஸோ முழுமையா அப்படின்னு சொல்லிட முடியாது, ஆனா அப்ராக்சிமேட்டா ஒரு சொன். சரிங்களா? அதே மாதிரி 2 சொன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விரலுக்கான நீளம், இதையும் வந்து 2 சொன்னு சொல்லலாம். அப்புறம் இந்த 3 விரலை வச்சு இந்த ரேகையினுடைய அளவுல இந்த அளவுல அளந்தீங்கன்னா இதையும் நாம 2 சொன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரேகையினுடைய லெவல்ல வந்து அளந்த இந்த அகலமும் 2 சொன், இதுவும் 2 சொன். சரிங்களா? இப்படி அளந்துக்கலாம். இதுவும் 2 சொன். அப்புறம் 2 விரலை மட்டுமே வச்சு இங்க வந்து நீங்க அளந்தீங்கன்னா இது 1.5 சொன். இந்த ரேகைக்கு நேரம் அளந்தா இது 1.5 சொன். 4 விரலை வச்சு இந்த ரேகைகளுக்கு இடையில அளந்தா இது 3 சொன். ஸோ 1 சொன், 1.5 சொன், 2 சொன், 3 சொன், இதுவும் 1 சொன். ஸோ இதெல்லாம் வந்து அப்ராக்சிமேட்டா. சிலருக்கு விரல் ரொம்ப ஒல்லியா இருக்கலாம், சிலருக்கு விரல் ரொம்ப தடிமனா இருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து நாம வந்து அப்ராக்சிமேட்டா ஒரு கணக்கு வச்சுக்கலாம். அப்புறம் உடம்புல சில பகுதிகள் அதனுடைய நீளத்தையும் நாம சின்ன அளவு முறையில கணக்கு வச்சுக்கலாம். அதுல சரியா சொல்றது அப்படின்னா, இப்ப இந்த பகுதியை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மணிக்கட்டினுடைய ரேகையில ஆரம்பிச்சு முழங்கை மடிப்பு வரைக்கான இந்த நீளத்தை வந்து மொத்தம் 12 சொன் அப்படின்னு சொல்றோம். சரியா சொல்றதுன்னா நம்ம உடம்புடைய மொத்த உயரத்துல இருந்து இது 6.25 ஒரு பங்கு. இது மாதிரி 6.25 நீங்க வச்சீங்கன்னா 75 சொன். 6 × 12 72. அப்புறம் அதுல 1/4 பங்கு ஒரு 3 சொன் 75. ஸோ இந்த நீளத்தை வந்து 12 சொன். சப்போஸ் யாருக்காவது இந்த ஒரு கை வந்து நீளம் சரியா இருக்குது, இன்னொரு கையில நீளம் கம்மியா இருக்குது, இப்ப இந்த பகுதியை வந்து கம்மியா இருக்கக்கூடிய இந்த பகுதியை என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, இந்த நீளம் இவ்வளவு நீளம் இல்லாம இவ்வளவுதான் இருக்குது. இப்ப இதையும் நாம 12ஆ பிரிச்சு நம்ம இதுக்கு இடையில இருக்கிற புள்ளிகளை வந்து குறிக்கிறோம். ஸோ அதுக்காக வந்து நம்ம கிட்ட சில குறிப்புகள், சரிங்களா? ஸோ இது வந்து மொத்தம் 12 சொன். என்னுடைய மொத்த உயரம் 75 சொன். என்னுடைய நெற்றியின் அகலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து 3 சொன். இந்த முடி வளர ஆரம்பிக்கிற இங்க இருந்து ஆரம்பிச்சு இங்க பின்னால முடி வளர முடிகிற இடம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 சொன். சிலருக்கு தலை பெருசா இருக்கலாம், ஆனா அதை வந்து நாம 12ஆ பிரிச்சு அதை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ஸோ இந்த ஸ்லைட்ல வந்து நீங்க பாருங்க, 1 சொன், 2 சொன், 1.5 சொன். முழங்கை மடிப்புல இருந்து மணிக்கட்டு வரைக்கான தூரம் 12 சொன். கால்கள்ல பின்புறமா நம்முடைய பிட்டத்தினுடைய கீழ் ஓரத்துல இருந்து முழங்கால் மடிப்பு வரைக்கான தூரம் 14 சொன். இந்த முழங்கால் மடிப்புல இருந்து உள்பக்க கணுக்கால் மூட்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா 15 சொன். முழங்கால் மடிப்புல இருந்து வெளிப்பக்க கணுக்கால் மூட்டு போனீங்கன்னா 16 சொன். இது காதுகளுக்கு இடையான இடைவெளி 9 சொன். இந்த முடியினுடைய விளிம்பில் ஆரம்பிச்சு cervical 7 அப்படின்ற ஒரு எலும்பு, இதற்கு வரைக்கான தூரம், இதை பத்தி நாம வகுப்புகளில் பேசும்போது அப்புறம் சொல்லுவோம். இந்த தூரம் பாத்தீங்கன்னா 3 சொன். இந்த பின்பக்கமா பட்டை எலும்புகள் 2 எலும்புகள் இருக்கு, இந்த 2க்குமான இடைவெளி வந்து பாத்தீங்கன்னா 6 சொன் இருக்கும். இதுக்கு நடுவுல வந்து முதுகெலும்பு இருக்கும். ஸோ இது வந்து 6 சொன். நெற்றியில் அகலம் 3 சொன். முடியினுடைய பரப்பளவு அது வந்து 12 சொன். மார்பு காம்புகளுக்கு இடையில இருக்கக்கூடிய இடைவெளி வந்து 8 சொன். நெஞ்சுக்குழியில் ஆரம்பிச்சு தொப்புள் வரைக்கான தூரம் 8 சொன். தொப்புள்ல இருந்து நமக்கு கீழே அந்தரங்க பகுதி வரைக்கும் போறதுக்கான தூரம் 5 சொன். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து சின்ன குறிப்புகள். இதை வச்சு நாம
சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய உறவு முறைகளை நாம புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஒரு வட்டம். இந்த வட்டம் வந்து எல்லாருமே ஓரளவு தெரிஞ்சு வச்சுக்கணும். இதை நம்ம சரியா தெரிஞ்சுக்கிற போது இந்த பஞ்சபூதங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய உறவு முறைகளை வந்து நாம புரிஞ்சுக்கலாம். நம்ம சொல்லும் போது முதல்ல வந்து இந்த பிரபஞ்ச உற்பத்தியான வரிசையில வந்து ஆகாயம் முதல்ல உற்பத்தியானதா சொன்னோம். ஆகாயம் வந்து எந்த இதுவுமே இல்லாத ஒரு வெளி, அதுல ஒரு பெருவெடிப்பு, அங்கிருந்து நெருப்பு, பிறகு அந்த நெருப்பு கோளம் வந்து குளிரும் போது நிலம் உண்டாகுது. நிலம் மேலும் குளிர ஆரம்பிக்கும் போது அதன் இடுக்குகள்ல இருந்த வாயுக்கள் அதை சுத்தி வாயு மண்டலத்தை உண்டாக்குது. அந்த கோளம் வந்து இன்னும் குளிர ஆரம்பிக்கும் போது அதுல நீர் மூலக்கூறுகள் உண்டாகுது. இப்படிதான் நாம சொல்லியிருந்தோம். இந்த படம் பாத்தீங்க அப்படின்னா ஆகாயத்துல இருந்து நெருப்பு, நெருப்புல இருந்து நிலம், நிலத்துல இருந்து காற்று, காற்றுல இருந்து நீர், நீர்ல இருந்து ஆகாயம். இது வந்து ஒரு சுற்று. இதை வந்து ஆக்கச்சுற்று அப்படின்னு குறிப்பிடுறோம். இதுல வந்து என்ன பஞ்சபூதம் உருவாக்குதோ அதை வந்து தாய் பஞ்சபூதம், தாய் மூலகம் அப்படின்னு குறிப்பிடலாம். இப்ப ஆகாயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல இருந்து நெருப்பு உருவாகுது. நெருப்பு வந்து ஆகாயத்தை பொறுத்த மட்டும் குழந்தை மூலகம். இப்ப நெருப்பு தாயா இருக்கும் போது நிலம் வந்து அதுக்கு குழந்தை. நிலம் தாயாக நினைக்கப்படும் போது காற்று வந்து அதுக்கு குழந்தை. காற்று தாயாக நினைக்கப்படும் போது நீர் வந்து அதுக்கு குழந்தை. நீர் தாயாகும் போது ஆகாயம் அதற்கு குழந்தை. உயிர்களுக்கான சுழற்சி வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆகாயத்துல இருந்து நீர்ல இருந்து ஆரம்பிக்குது. இதையும் நாம போன வகுப்புல சொன்னோம். ஏன்னா நீர் தான் இந்த பூமியில மட்டுமே இருக்கக்கூடிய பஞ்சபூதம், வேற எங்கேயும் நமக்கு தெரிஞ்சு கிடையாது. உயிர்கள் இருக்கக்கூடியதும் இந்த பூமியில மட்டும்தான். நம்மளை உருவாக்குனது இந்த நீர் தான். அதுதான் இதுக்கு ஆதாரமே. வந்து இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து சுழற்சி. இந்த சுழற்சியில வந்து பாத்தீங்கன்னா ஆற்றலை உள்வாங்குற தன்மைக்கு ஒரு சுழற்சி தனியா இருக்குது. அது ஆகாயத்திலிருந்து, அதாவது பிரபஞ்ச உற்பத்தியான தன்மையிலிருந்து ஆற்றலை உள்வாங்குற தன்மைக்கான சுழற்சி வந்து ஆகாயத்திலிருந்து ஆரம்பிக்குது. ஆற்றலை உபயோகப்படுத்துறதுக்கான இயக்கத்துக்கான தன்மை அப்படின்னு பார்க்கிற போது நாம காற்றை உள்வாங்கி நம்ம எப்ப தனிப்பட்ட இயக்கம் ஆரம்பிக்கிறோமோ அதே மாதிரி இயக்கத்துக்கான உபயோகத்துக்கான தன்மை அப்படின்றது அந்த சுழற்சி காற்றுல இருந்து ஆரம்பிக்குது. இது வந்து ஒரு ஆக்கச்சுற்று, கிரியேட்டிவ் சைக்கிள். எதுல இருந்து எது உண்டானது அப்படின்றத குறிக்கக்கூடியது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குழந்தை மூலகமும் தன்னுடைய தாய்கிட்ட இருந்து தேவையான ஆற்றலை வந்து உள்வாங்கிக்கிடும். ஆனா தன்னுடைய தாய்க்கு வந்து கட்டுப்படாது. பிரபஞ்ச விதியே வந்து அப்படித்தான். எந்த குழந்தையும் தன்னுடைய தாய்க்கு கட்டுப்படாது. எந்த குழந்தையாவது தாய்க்கு கட்டுப்படல அப்படின்னா அந்த குழந்தை வந்து ஆரோக்கியமா இருக்கு. தாய்க்கு கட்டுப்படுதுன்னா ஏதோ பிரச்சனை இருக்கு. பிரபஞ்ச விதியே இதுதான், தெளிவா புரிஞ்சுக்கணும். ஆனா அந்த குழந்தை தாயினுடைய தாய்க்கு வந்து கட்டுப்படும். தாயினுடைய தாய்க்கு கட்டுப்படும். இந்த நடுவுல போட்டுக்கக்கூடிய இந்த கோடுகள் வந்து கட்டுப்படுத்தும் சுற்றை வந்து காட்டுது. ஆகாயத்துல இருந்து நெருப்பு உண்டானது. நெருப்பை வந்து ஆகாயம் கட்டுப்படுத்த முடியாது, ஆனா நீர் வந்து கட்டுப்படுத்த முடியும். ஆகாயத்தினுடைய தாயான நீர் வந்து நெருப்பை கட்டுப்படுத்த முடியும். நீர்ல இருந்து நெருப்பு நிலம் வருது. நிலம் வந்து நெருப்பினுடைய தாயான ஆகாயத்துக்கு வந்து கட்டுப்படும். நிலத்துல இருந்து காற்று வருது. இந்த காற்று வந்து நிலத்தினுடைய தாயான நெருப்புக்கு வந்து கட்டுப்படும். காற்றுல இருந்து நீர் உண்டாகுது. இந்த காற்றினுடைய தாயான நிலத்துக்கு வந்து கட்டுப்படும். நீர்ல இருந்து ஆகாயம் வருது, உருவாகுது.
இந்த ஆகாயம் வந்து நீருடைய தாயான காற்றுக்கு கட்டுப்படும். இதை பத்தியே நாம அடுத்த வகுப்பு ஆரம்பிக்கும் போது இன்னும் கொஞ்சம் விரிவா பார்ப்போம். ஏன்னா அடுத்து நாம வந்து காற்றை பத்தியும் பார்க்க போறோம், அப்புறம் அதுக்கு அடுத்ததுல வந்து நம்ம புள்ளிகளை பத்தியும் பார்க்க போறோம். ஸோ இதை வந்து நாம வந்து முழுமையா தெரிஞ்சுக்கணும். அக்குபஞ்சருக்கான அடிப்படை அப்படின்றதே வந்து இந்த பஞ்சபூதங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய உறவுகளை நாம சரியா புரிஞ்சுக்கிறது தான். ஒவ்வொரு உறவுகளுக்குமே வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு பஞ்சபூதத்துக்கும் இன்னொரு பஞ்சபூதத்துக்கும் இடைப்பட்ட உறவை வந்து சமப்படுத்துறதுக்கும் மேம்படுத்துறதுக்கும் முன்னு புள்ளிகள் இருக்கு. இதுக்கு வந்து நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல வந்து பஞ்சபூத தன்மைகளை தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்புறம் அதுங்களுக்கு இடையில இருக்கிற உறவுகளையும் புரிஞ்சுக்கணும். இது வந்து உடல் ரீதியா மட்டும் கிடையாது, மன ரீதியாகவும் இயல்பு ரீதியாகவும் குண ரீதியாகவும் சரி, கேரக்டர் வைஸ் எல்லாத்துலயுமே வந்து இந்த உறவுகள்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை வந்து நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். எப்பயுமே இந்த உறவுகள்ல பாத்தீங்கன்னா, அம்மா கூட இருக்கக்கூடிய உறவு வந்து ரொம்ப எளிமையானதா இருக்கும். குழப்பமெல்லாம் அதிகம் இருக்காது, பிரச்சனைகள் ரொம்ப குறைவா இருக்கும். குழந்தைங்கிட்ட இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. குழந்தைங்க கூட இருக்கக்கூடியது, அம்மா குழந்தையில வந்து குழந்தைக்கு பிரச்சனை அதிகம் வராது, ஆனா அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் குழந்தைய ஹேண்டில் பண்றது. அதே மாதிரி இந்த குழந்தைக்கும் அதனுடைய தாயின் தாய் பாட்டி அந்த உறவுக்கும் பாத்தீங்கன்னா இதை விட கொஞ்சம் பிரச்சனை ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா அங்க கட்டுப்பட வேண்டிய ஒரு இது வருதா. ஸோ அங்க வந்து நிறைய விட்டு கொடுத்தல், நிறைய புரிதல் வந்து அங்க தேவைப்படும். அந்த புரிதல் இயல்பா இருக்கும், இயல்பா இருந்தா பிரச்சனை இல்லை. ஆனா பிரச்சனை வரும்போது பாத்தீங்கன்னா அது இந்த ரெண்டையும் விட பெரிய அளவுல பிரச்சனையா இருக்கும். அப்பதான் வந்து அந்த கட்டுப்படுத்தும் சுற்றுக்கு வந்து தேவை வரும். அதே மாதிரி குழந்தையின் குழந்தை வந்து நமக்கு கட்டுப்படணும். ஆனா கட்டுப்படாத பட்சத்துல அது வந்து நம்மளை கவுக்குற அளவுக்கு எக்கச்சக்கமான பிரச்சனைகள் பஞ்சபூதங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா, எல்லா பஞ்சபூதங்களுக்கும் அதனுடைய குழந்தையும் கூட இருக்கக்கூடிய உறவுல தான் எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்கு. ஸோ இந்த உறவுகளை நாம சரியா புரிஞ்சுக்கணும். ஏன்னா அடுத்து நாம ஒவ்வொன்றையும் தனித்தனியா பார்க்க போகும்போது, புள்ளிகள் அப்படின்னு போகும்போது இந்த உறவை முழுமையா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நோய்த்தன்மைகளையும் சரியா புரிஞ்சுக்க முடியும். திரும்ப முதல்ல சொன்னது புள்ளிகள்னு சொல்லக்கூடியது இதுவரைக்கும் உண்டான பிரச்சனைகளை சரி பண்றதுக்கு மட்டும்தான் உபயோகப்படுத்துறது. இனிமே பிரச்சனைகள் இல்லாம இருக்கிறதுக்கு பஞ்சபூதங்களுக்கான புரிதலை வந்து நாம் அதிகப்படுத்திக்கணும். அதுல வந்து குழப்பமே இருக்கக்கூடாது. அதை சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எப்பயும் ஆரோக்கியமா இருக்கலாம். உடலை வந்து துளி கூட தொந்தரவு பண்ணாதீங்க. அது என்ன கேட்குதோ கேட்கற மாதிரி பண்ணிக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு வளைக்கலாம், செய்யலாம், எல்லாம் பண்ணலாம். யாரை கேட்டாலும் சொல்றோம், எனக்கு நேரமே கிடைக்காது, எனக்கு நிம்மதியே கிடையாது, எனக்கு பிரச்சனை மேல பிரச்சனை, எல்லாம் இருக்கட்டும். பிரச்சனை இல்லாத ஆளே உலகத்துல கிடையவே கிடையாது. அதனால பஞ்சபூதங்களை சரியா கையாள தெரிஞ்சுக்குவோம், எல்லா பிரச்சனைகளையும் சமாளிச்சுக்கலாம். கடவுளுடைய லேட்டஸ்ட் படைப்பு நம்ம தான். லேட்டஸ்ட், நமக்கு அப்புறம் கடவுள் எதையுமே வந்து படைக்கவே இல்லை. நாம வந்து எல்லா வகையான ஆற்றலும் உள்ளடங்கியவங்க. எல்லாத்தையும் நம்மளே வந்து சமாளிக்கக்கூடிய தன்மையை வந்து கடவுள் நம்ம கிட்ட எடுத்துருக்கிறார், எல்லார்கிட்டையும் கொடுத்துருக்கிறார். புது உலகத்தை உண்டாக்குறதுக்கும் இருக்கிற உலகத்தை அழிக்கிறதுக்கும் எல்லாத்தையுமே கொடுத்துருக்கிறார். அதனால நம்முடைய ஆற்றலை வந்து நம்ம குறைச்சி இடப்படணும். நாமளே சொல்லிக்க வேண்டாம் என்னால அது முடியாது, செய்யாது. அத்தனையும் நம்மளால முடியும். தேவைப்பட்டா பஞ்சபூதங்களை உதவிக்கு கூப்பிட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம போன வகுப்புல சொன்னதை திரும்ப ஒரு தடவை ரிப்பீட் பண்ணலாம். எல்லா வகுப்புகளும் முடிகிற வரைக்கும் பொதுவா ஆரோக்கியம் பத்தின கேள்விகளை கொஞ்சம் தவிரும். நிறைய கேள்விகள் இன்னைக்கே சரி பண்ணிடலாமா, அது சரி பண்ண முடியுமா அப்படின்றதெல்லாம் நிறைய கேள்விகள் வருது. வந்துட்டு முதல்ல இந்த தன்மைகள் எல்லாம் சரியா புரிஞ்சுக்கோங்க. இன்னும் நம்ம ஒவ்வொரு பஞ்சபூதத்தையும் பத்தி நிறைய பார்க்க போறோம், எக்கச்சக்கமா பார்க்க போறோம். அந்த பஞ்சபூதம் நமக்குள்ள எப்படி எல்லாம் இருக்குது, என்னெல்லாம் செய்யுது, என்ன செய்யக்கூடியது, எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு வந்துட்டு அழுதா என்ன அர்த்தம், சிரிச்சா என்ன அர்த்தம், அப்படி இருந்தா இப்படி இருந்தா, முனகனா என்ன அர்த்தம்,
எல்லாத்தையும் வந்து நம்ம தெளிவா சொல்லப்போம். அதையெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கும் போது உங்களுக்கு சிகிச்சைன்றது ரொம்ப எளிமையா இருக்கும். முதல்ல எப்பயுமே கேள்வியை சரியா புரிஞ்சுக்கணும். பரீட்சை எழுதுறது ஈஸி. நமக்கு விடை என்ன தெரியும் தெரியாதுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கேள்வியை சரியா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா விடையை தேடி அட்லீஸ்ட் பார்த்தாவது எழுதிக்கலாம் இல்லையா? கேள்விகளை புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நாம பஞ்சபூதங்களை சரியா புரிஞ்சுக்கணும், அதனுடைய தன்மைகளை சரியா தெரிஞ்சுக்கணும், அந்த உறவு முறைகளையும் தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்மளால ஒவ்வொரு நோய்த்தன்மையும் சரியா புரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நடந்த வகுப்புகள்ல இதுல இருக்கக்கூடிய ஏதாவது மாற்று கருத்துக்கள் அப்படி ஏதாவது இருந்ததுன்னா அதை முதல்ல தெரிவிங்க, கமெண்ட்லயோ இல்ல நேரடியா என்னோட மெயில்லையோ எந்த வகையில்னாலும் தெரிவிங்க. வந்துட்டு நேற்று நடந்த வகுப்புலையும் சிலர் வந்து அது டிஸ்லைக் அப்படின்றத நான் பார்த்தேன் வந்து. ஆனா அதுக்கான காரணம் வந்து என்னால கண்டுபிடிக்க முடியல. காரணம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா அவங்க தான் என்னை வந்து இன்னும் கொஞ்சம் வளர வைக்கிறதுக்கு, இன்னும் கொஞ்சம் நிறைய யோசிக்க வைக்கிறதுக்கு அவங்க தான் எனக்கு உதவி பண்ண போறாங்க. உதவி பண்ணுங்க, நிறைய கேள்விகளுங்க, இடகுடமா கேள்விகளுங்க, என்னை எதிர்த்தே பேசுங்க. அது எல்லாமே என்னை இன்னும் கொஞ்சம் ஊக்குவிக்க வைக்கும். நான் ஒருத்தர் 2 பேருக்கு இருக்குல்ல, உலகத்துல இருக்கக்கூடிய 800 கோடி ஜனங்களுக்கும் இது தொடர்பான சந்தேகங்களை தெளிய வைக்கணும் அப்படின்னு என்னை தயார்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். அதனால நிறைய கேள்விகள், ஆனா கொஞ்சம் பெருசா கேளுங்க. வந்துச்சு இவர் இதுக்கு எப்படி பதில் சொல்றான்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பெரிய கேள்வியை கேளுங்க. நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். உங்களை எல்லாம் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பாஸ்கர் ஐயாவுக்கு என்னுடைய நன்றி. அடுத்த வகுப்புல வந்து நாம காற்றை பத்தி மட்டுமே பேசப்போம். அடுத்த வகுப்பு புதன்கிழமை அன்னைக்கு இருக்குது, தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு இருக்குது. அன்னைக்கு நாம முழுக்க முழுக்க காற்றை பத்தி மட்டுமே பேசப்போம். காற்று வெளியில எப்படி இருக்கு, நமக்கு உள்ள எப்படி இருக்கு, அது எப்படியெல்லாம் நம்மளை வந்து என்னவெல்லாம் பண்ணுது, என்னெல்லாம் பண்ண வைக்கும் அப்படின்றதான் நம்ம பார்க்க போறோம். எல்லாரும் தவறாம பாருங்க. இதற்கான முழு பலனை உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் கிடைக்க செய்யுங்க. எல்லாருக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அடுத்த வகுப்பு வந்து 14ஆம் தேதி இருக்கு. ஸோ இந்த வகுப்பு வந்து சனிக்கிழமை, திங்கட்கிழமை, புதன்கிழமை வாரத்துல 3 நாள் தான் நடக்கும். ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க ஏன் லிங்க் வரலன்னு சொல்லிட்டு. ஸோ அது எல்லாருக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன். சனிக்கிழமை, திங்கட்கிழமை, புதன்கிழமை 3 நாள் மட்டும்தான் நடக்கும். யூடியூப்ல உங்களுக்கு லைவா வந்துடும் 7:30 இருந்து 9:30 வரைக்கும். அப்புறம் நிறைய நண்பர்கள் வந்து ஐயா எழுதின அக்குபஞ்சர் உயிர்களின் 4ஆம் பரிணாமம் புத்தகம் கேட்டிருந்தீங்க. அது இன்னும் ஒரு 2-3 நாள்ல நம்ம அம்மி தற்சார்பு சந்தையில கிடைக்கும். ஸோ கேட்டவங்க எல்லாம் அங்க வாங்கிக்கலாம். நன்றிங்க ஐயா. நன்றி, அனைவருக்கும் நன்றி.